டூ டக்கா டுவு டுவு டூ டக்கா டக்க டூ டக்கா டுவு டுவு டூ டக்கா தட்டுறான். என்ன பண்ணுவேன்? என்ன எதுக்கா சொல்ல உடனே இவர் என்ன பெரிய இவரா அப்படி? நான் பெரிய இவரெலாம் இல்லை, ஏஐ வச்சுலாம் பாடல, ஒரிஜினலா பாடுறேன். இங்க தாளம் போடுங்க, கை வரும். இது தட்டுனா தாளம் வரும், ராகம். கட்டடிப்பம் கட்டடிப்பம் காலேஜிக்கே, காதலிப்பம் காதலிப்பம் மேரேஜிக்கே. கட்டடிப்பம் கட்டடிப்பம் காலேஜிக்கே, காதலிப்பம் காதலிப்பம் மேரேஜிக்கே. அடியே ஆத்தா முறைச்சி பார்த்தா, அடியே ஆத்தா முறைச்சி பார்த்தா, தங்காதடி தங்காதடி தங்கறது, ஏ துங்காதடி துங்காதடி எங்க மனு, ஏ தங்காதடி தங்காதடி தங்கறது, துங்காதடி துங்காதடி எங்க மனு. கட்டடிப்பம் கட்டடிப்பம் காலேஜுக்கே, காதலிப்பம் காதலிப்பம் மேரேஜுக்கே. கட்டடிப்பம் கட்டடிப்பம் காலேஜுக்கே, காதலிப்பம் காதலிப்பம் மேரேஜுக்கே. படத்தை கதாபாத்திரத்தை நடிச்சு நான் நிக்கிறேன்னு காரணம் என்ன? காரணம், எனக்கு பிடிச்ச நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினியா. எனக்கு தெரியா, அவர் ஸ்டைல் எனக்கு பிடிக்கும், அவரோட பாணி எனக்கு பிடிக்கும். இந்த 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 கதாபாத்திரத்தை நான் உருவாக்குனது ரஜினிக்கு தான், அவருக்காக தான் டெய்லர் மேட் அப்படி பண்ண. 1 2 3 என்னைக்க ஒப்பம் பேர சொல்லிக்க இந்த வாங்கிக்க. ரஜினின்னா அந்த ஸ்டைல வேற. ஆளுக்கு இல்லாத பூவுக்கு இழுப்பம்பூ சக்கரன்ற மாதிரி சூழ்நிலை காரணமா அண்ணன் ரஜினி சாருடைய, அவர் என் படத்தில் நடிக்க விரும்பினாரு, கதையை கேட்டாரு, பாட்டு. ரஜினி நடந்தா அதுக்கு நான் மியூசிக் போட்டிருந்தா எப்படி இருக்குன்னு கற்பனை பண்ணு. அசஞ்சா எப்படி இருக்கும்? நின்னா மியூசிக்கு, குனிஞ்சா மியூசிக்கு, அசஞ்சா மியூசிக்கு, நடந்தா மியூசிக்கு. அடி நாடே அப்படி அடிப்பையா, அப்படி பாடுவையா? கூலியில் போய் ஒரு பிட்டு பண்ணதுக்கு நாடு தாங்கல. நேற்று ஒரு கல்யாண வீட்டுக்கு போறேன் அப்படின்னா, டூ டக்கா டுவு டுவு டூ டக்கா டக்க டூ டக்கா டுவு டுவு டூ டக்கா தட்டுறான். என்ன பண்ணுவேன்? என்ன எதுக்கா சொல்ல உடனே இவர் என்ன பெரிய இவரா அப்படி? நான் பெரிய இவரெலாம் இல்லை, ஏஐ வச்சுலாம் பாடல, ஒரிஜினலா பாடுறேன். அங்கதான் விஷயம். அது ஏஐ பிஆர் பண்ணாது இயற்கை. இங்க தாளம் போடுங்க, கை வரும். இது தட்டுனா தாளம் வரும், ராகம். கட்டடிப்பம் கட்டடிப்பம் காலேஜுக்கே, காதலிப்பம் காதலிப்பம் மேரேஜுக்கே. கட்டடிப்பம் கட்டடிப்பம் காலேஜுக்கே, காதலிப்பம் காதலிப்பம் மேரேஜுக்கே. அடியே ஆத்தா முறைச்சி பார்த்தா, அடியே ஆத்தா முறைச்சி பார்த்தா, தங்காதடி தங்காதடி தங்கறது, ஏ துங்காதடி துங்காதடி எங்க மனு, ஏ தங்காதடி தங்காதடி தங்கறது, துங்காதடி துங்காதடி எங்க மனு. கட்டடிப்பம் கட்டடிப்பம் காலேஜுக்கே, காதலிப்பம் காதலிப்பம் மேரேஜுக்கே. கட்டடிப்பம் கட்டடிப்பம் காலேஜுக்கே, காதலிப்பம் காதலிப்பம் மேரேஜுக்கே. என்ன எனர்ஜின்னு கண்ணு வைக்காத. என்ன என்ன எனர்ஜி சொல்லட்டுமா? ஐயோ, என்ன எனர்ஜின்னு இப்ப சொல்றேன். தலைக்கணல்ல காலேஜில் இந்த மாதிரி ட்ரம் அடிச்சேன், இந்த மாதிரி டேபிள்ல தாளம் அடிச்சேன். கூட இருக்க அத்தனை பேரும் தம் அடிச்சேன். நான் தம் அடிக்கலையா? உடனே நீங்க நினைப்பீங்க, என்னடா இவன் தம் அடிக்கலையே, இவன் நல்லவங்கிறதுக்கா? இல்லை சார், தம் அடிச்சாக்க என் வீட்டில் குடும்பம் அடுப்பு புகையாது சார். என் வயலில் நெருப்பு புகைய எங்கள் வீட்டில் அடுப்பு புகையாது சார். எங்கள் அம்மா எனக்கு கஷ்டப்பட்டு ஒரு டிஃபன் பாக்ஸில் கொடுத்த தயிர் சாதத்தை எலுமிச்சை சுரி சாப்பிட்டு படித்து
ஒரு கோல்டு மெடல் வாங்கணும்னு நினைச்ச ஒரு ஸ்டூடெண்டால என்னால தம் அடிக்க முடியாதையா? இன்னைக்கு இவ்வளவு எல்லாம் இவருக்கு என்ன எனர்ஜின்றீங்க. நான் அன்னைக்கு வாழ்க்கையில் தம்ம தொட்டதே கிடையாது. ட்ரம் அடிப்பேன், ஆனா தம் அடிக்க மாட்டேன். இன்னைக்கு தம் பிடிச்சி நிக்கிறேன்னா காரணம் தம் அடிக்காம இருந்தது ஐயா. இதை பார்த்தாவது இளைஞர்கள்லாம் கத்துங்க ஐயா. என் பையன் நடிச்ச படம் தம்மா இருக்கலாம், ஆனா டிஆர் தம் அடிக்க மாட்டேன். அவன் நடிச்ச படம் தம்மு, அந்த தம்மு வேற. அவனும் இன்னைக்கு தம்மோட தான் நிக்கிறான். நான் சொல்றது வேற தம்மு, அதாவது காதல் சுகுமார். நான் சொல்றது வேற தம்மு, அதை நீ 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 வேற மாத்தக்கூடாது. இன்னொன்னு என்னடா டிஆர் ரொம்ப கலகலப்பா பேசுனா, ஐயோ போகும்போதே இதே எடுத்துட்டு போகிறோம் வந்தாங்க மீடியா அங்கேருந்து அங்கேருந்து வந்த பழனிக்குமார் சொல்றாரு, இன்னைக்கு அன்னைக்கு பேசுனது சூப்பர், அதை விட இன்னைக்கு நல்லா பேசணும். அப்படியே சும்மா டல்லா நான் இந்த படத்துக்கு வந்திருக்கின்றேன். இந்த படம் ஒரு 380 நாள் ஓடி. எப்படா 3 நாள் ஓடுறதுக்கு கஷ்டம், வெள்ளி சனி ஞாயிறுக்கே அவன்கிட்ட முக்கிக்கிட்டு கிடக்குறான். இதுல 350 நாள் இந்த அல்வா கொடுக்கறதுலாம் எனக்கிட்ட நடக்காது. நான் நம்பவே மாட்டேன். நான் கனவு தவிர பணத்தை யாராவது என் கையில் கொடுத்தாங்க, அந்த பணத்தை நான் கிள்ளி பார்ப்பேன், இது ஒரிஜினல் டூப்பான்னு. நான் எதுவுமே நம்ப மாட்டேன். ஒரு பொண்ணு நான் ஒன்று விரும்புறேன்னு சொன்னாலும் நம்ப மாட்டேன். அவ பொண்ணு விரும்புறன்னு சொல்ற அவளுடைய இதழில் சொல்லக்கூடிய வார்த்தையை விட அவ கண்ணு சொல்லு, அதான் என் காதல். இன்னைக்கு லவ் ஸ்டோரி இப்படி எடுக்கிறேன்னா எப்படி எடுக்கிறேன்? ஒரு பொண்ணோட கண்ணை புரிஞ்சிக்க முடியாத ஒன்னால ஒரு பொண்ணை எப்படியா புரிஞ்சிக்க முடியும்? ஒரு பொண்ணோட அத வார்த்தையால சொல்ல முடியாத அத்தனையும் பார்வை சொல்லியா, அதான் என் காதல். அதனாலதான் சொன்னால்தான் காதலா, சொல்லாமலே பாடலா, சொல்லாம தானே இந்த மனசு தவிக்குது. மனசு டி ராஜேந்தர் சும்மாலாம் ஜெயிச்சில்ல, சும்மாலாம் நின்று இல்லை. இங்க தேவராஜ் பார்க்குறாரு, நான் என்னுடைய பத்திரிகை நண்பர்கள் அத்தனை பேர், நம்மளுடைய தேவி செந்தில் பார்க்குறாரு, அத்தனை பத்திரிகை அத்தனை நண்பர்களுக்கு என்னோட நன்றி. இப்போ நான் பேர் சொல்லணும்னு வச்சுக்க, கமலா தேட்டர் ரமேஷை சொல்லலாமா, ஸ்ரீராம சொல்லலாமா, நம்ம இவரை சொல்லலாமா, யாரையோ சொல்லணும், யாரையோ பாராட்டணும். இன்னொன்று எனக்கு இன்னைக்கு வந்ததில் என் படத்தை பற்றி நான் பேசுகிறத விட இப்போ செல்லுமணி பேசினார் பாருங்க, அவரோட கேப்டன் பிரகவர் பார்த்து நான் தலை சுற்றினுவேன். நான் புது வசந்தம் பார்த்துட்டு அப்படி என் படத்தில் நடித்த தங்கை கோரிக்கையில் நல்லியோடு நடித்த ஆனந்த் பாபு அப்படி அற்புதமாக பயன்படுத்தியிருந்தான் இந்த மனுஷன். எனக்கு அடுத்தவங்க படத்தை அப்படி ரசிப்பேன். நான் யாரை பார்த்தும் பொறாமப்பட்டதே இல்லை, யாரை பார்த்துமே பொறாமப்பட்டது இல்லை. சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரை பார்த்தே நான் பொறாமப்பட மாட்டேன். ஏன்னா என்ன கேட்டா, என்ன வாழ்க்கையில என்னுடைய டயலாக்க, என் ஸ்டைல, என்னோட பாவத்தை, என்னுடைய நடைய, என்னுடைய உடைய, என்னுடைய பாவனைய அப்படி தட்டி கொடுத்த ஒரு கலைஞன். ஆனா ஒண்ணு, அந்த காட்சிட்டு எனக்கு தான் கொடுத்தாரு. அவரோட படத்தை ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் தான் பண்ணணும் நான் அப்படின்னு சொன்னாரு. என்னால நான் தயாரிக்கிறது உங்களை டைரக்ஷன் கேட்கிறேன். நான் ராஜீவ் டைரக்ட் பண்ணாலும் அவ்வளோ ரூபா சம்பளம், ரஜினி சார் டைரக்ட் பண்ண அவ்வளோ சொன்னேன். நான் தயாரிச்சா இன்னைக்கு என்னோட பிரச்சனை தீர்வு ரஜினி இல்லை, நான் பெரிய கம்பெனியில் மட்டும்தான் நடிக்கிறது கொள்கையாக வச்சுருது ராஜேந்தர், தப்பா எடுத்துக்காது என்ன. அப்போ நான் சொன்னேன், ஓகே தலைவா, நண்பா, நான் ஒரு பெரிய தயாரிப்பாளர் ஆன பிறகு, தயாரிப்பு நிறுவனம் ஆன பிறகு நான் வரேன்னு சொல்லிட்டு வந்தேன். வந்துட்டு நான் ரஜினி வச்சு படம் எடுக்கல, ரஜினியோட பிளட் ஸ்டோன் டிஸ்ட்ரிபியூட்டராக வாங்கினேன். ரஜினியோட ராஜாதி ராஜா படத்தை ரிலீஸ் பண்ணேன். என்ன சில ரஜினி படம் இப்படி கலெக்ட் பண்ணி காமிச்சேன். எனக்கு எது பிடிக்குதோ, பிடிச்சா பிடிச்சது தான், பிடிக்கலன்னா பிடிக்கல தான். எதுக்காக சொல்றோன்னா, ரஜினி சார் இந்த படத்தில் நடிச்சிருந்தா, இந்த செயின் ஜெயபால் வருகிறார், அவரு செயின் சுத்தி இருந்தா, அந்த செயினை சுத்துறதுக்கே தலை ஜனங்க சுத்த வைக்கிற மாதிரி செயின் ஜெயபால். அவருக்கு ஒரு ஸ்டைல், அந்த ஸ்டைல் நான் வைக்கவே இல்லை. அவர் ஸ்டைல் நான் பண்ணவே இல்லை. அவர் ஸ்டைல் நான் பண்ணி காட்டினா இன்னைக்கு அதுதான் உங்களுக்கு டாக் ஆஃப் த டவுன் ஆகும். அதை நான் பண்ண மாட்டேன், நான் பண்ணல. நான் என் பாணியில் பண்ணேன், எனக்குன்னு ஒரு ஸ்டைல் வகுத்துக்கிட்டேன். ஆனால் இன்னைக்கு நான் ஒரு பெரிய ஆளாகி செயின் ஜெய்பால் கதாபாத்திரத்தில் நடித்து நான் இவ்வளோ பெரிய ஒரு நடிகனாக ஆகி நான் டைரக்ட் பண்ணுறது தானே ஏன் வந்தேன். எனக்கு பிஹைண்ட் த ஸ்க்ரீன் விற்கிற மாதிரி டைரக்ட் பண்ணோம், செல்லுமணி மாதிரி டைரக்ட் பண்ணோம்.
நான் உணர்ச்சி வசப்படக்கூடிய கலைவன். எல்லாரும் நடிக்க, எனக்கு காதல் சும்மா நடிக்க வைக்கணும், சந்தானத்தை நடிக்க வைக்கணும், கூல் சுரேஷை நடிக்க வைக்கணும், ராவணனை பேச வைக்கணும், நளினியை பேச வைக்கணும், ஜீவிதாவை பேச வைக்கணும், ரூபாவை பேச வைக்கணும், அப்படின்னா எல்லாரையும் நடிக்க வைக்கணும். நான் டைரக்ட் பண்ணணும். அதான் வந்தேன். என்னோட சூழ்நிலை வேறு வழி இல்லை. ரஜினி சார் இது மிஸ் ஆனோன்னு நடிக்கிறானே, அவர் கொடுத்த பாதையில் தான் நான் இவ்வளோ பெரிய ஆளாயிட்டேன். அவர் அன்னைக்கு நடிச்சிருந்தா வேற விஷயம், நான் பெரிய டைரக்டர் ஆயிருப்பேன். இன்னைக்கு என் கையில் இத்தனை 1000 கோடி இருந்திருக்கும், நான் இங்க நிக்க மாட்டேன், தேர்தல் காலத்தில் நிற்பேன். என்கிட்ட இன்னைக்கு இல்லை 500 கோடி 1000 கோடி, என்கிட்ட இருக்கிறது ஒன்லி தாடி. ஆனா இது இல்லை, வெறும் தாடி. பஞ்சு டைலாக்கா வருது. இந்த அம்மா கவிதா வந்து மேடையில் பேசுன்னு கொண்டா தமிழ் நடையோட பேசுனுச்சு. முதல் நாள் சிலம்பாட்டத்தில் பேசுனுச்சு. வேற யாரை காம்பியர் கூட, சிங்காரவள்ளி என் நண்பன் சிங்காரவடன் டைமண்ட் பாமோ, அந்த அம்மா கவிதா பேசணும். அந்த அம்மா பேசிட்டியா? அந்த அம்மாவுடைய அந்த தமிழ் என்ன கேட்டால், அந்த பொண்ணு தஞ்சாவூர் பொண்ணு வந்து தஞ்சை சீனியர்ஸுக்கு படத்துக்கு பேசாமல் எந்த படத்துக்கு பேசும், போயிட்டு வந்துட்டேன். ஒரே டைலாக்கு. அந்த பொண்ணு பின்னாடி இன்னைக்கு சிரிக்குதா இல்லை இவர் தப்பா சொல்றாரான்னு எனக்கு தெரியாது, அதை பற்றி கவலையே கிடையாது. அந்த அம்மா தஞ்சாவூர்னு நினைக்கிறேன்னா ஓகே பாருங்க, தினமலர் அது ஒரு பத்திரிகையில் வேலை செய்யக்கூடிய காலகட்டத்தில் அந்த அம்மா என்னோட ஊர் எதுன்னு சொன்னேன்னு ஒரு 4 கேள்வி கண்ண தஞ்சாவூர்னு சொன்னிச்சு. ஒரு 4 கேள்வி கூட கேட்டுக்கொண்டேன். எனக்கு என் ஊர்னா ரொம்ப பைத்தியம். என் ஊர்னா எனக்கு அது மேலே ஒரு பெரிய இது. என் தஞ்சை அவன் தன்னோட பேரை யார் வைப்பான், தன்னுடைய கம்பெனிக்கு பேர் வந்து தான் பேரை வச்சுப்பான். நான் என்னுடைய தஞ்சை மாவட்டத்துக்கு தஞ்சை சீனியர்ஸ்னு பேர் வச்சேன். அப்புறமா என் பையன் பிறந்தோன்னு சிம்பு சீனியர்ஸ்னு வச்சேன். அது வேற விஷயம். ஏன்னா அந்த தஞ்சையை பிடிச்ச மாதிரி தஞ்சையும் நெஞ்சுக்குள்ளே இருக்குது, சிம்புவும் நெஞ்சுக்குள்ளே இருக்கான். என் பையன் சிலம்பு இருக்கானா, அவனோட ஷார்ட் நேம் சிம்பு, அதனால சிம்பு சீனியர்ஸ்னு வச்சேன். அதனால எதுக்கு சொல்ல வரேன், எல்லாருக்கும் அவன் ஊர் மேலே அது அவனுடைய இடத்து. என்னோட அண்ணாமலை இது உலகத்தில் எனக்கு எந்த இடம் பிடிக்குதோ இல்லையோ, சிதம்பரம் நடராஜர் பிடிக்கிறதுக்கு மாதிரி நான் படித்த அண்ணாமலை யூனிவர்சிட்டிக்கு அந்த சிதம்பரம் தான். நீங்கள் ஒன்று சொல்கிறேன், நான் கோயிலெலாம் போய் கையெடுத்து கும்பிடுறதை விட என் திரையரங்குகளை பார்த்தா நான் கையெடுத்து கும்பிடுவேன். ஏன் தெரியுமா? திரையரங்குன்னா என்னோட வாழ்க்கையில் கோயில். அந்த திரையரங்கு என்னோட கோயிலுங்க சொல்கிற மாதிரி நான் இது தோத்து தட்டில் எடுத்து சாதத்தை போட்டுட்டு அப்படி சாப்பிட போல ஒவ்வொரு பருக்கையில் ஒரு ரசிகனாக தான் சார் பார்ப்பேன். அந்த ரசிகன் தான் என்னை இன்னைக்கு நிற்க வச்சுருக்கான். அந்த ரசிகன் இல்லாமல் நான் இல்லை. இன்னைக்கு நான் என்னுடைய யூடியூப் சேனலுக்கு பேர் டிஆர் டாக்கீஸ்ன்னு வச்சேன். ஏன் தெரியுமா? நான் டூரிங் டாக்கீஸில் படம் பார்த்துட்டு வந்தேன். நான் அடிமட்டத்தில் தர டிக்கெட்டில் உட்காந்து படம் பார்த்து ரசித்து, ரஜினியா விசில் அடிச்சுட்டு, சூப்பர் ஸ்டார் கமலா விசில் அடித்து ரசித்து படம் பார்த்துட்டு வந்தேன்னா, அதில் ஒன்று சொல்கிறேன். இது மட்டும் இந்த பதிவை நம்ம செல்லுமணி சொன்னதுனால சொல்கிறேன். ஒரு கதாநாயகி பாராட்டு விழானா எந்த கதாநாயகன் வர்றதுக்கு தயக்கம் இருக்கும். நான் போய் பேசினேன் என்னையா, என் படத்தில் என் கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்த நாயகி, என்னுடைய கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுத்த உயிருள்ள ஒரு உயிர் கொடுத்த ஒரு நளினி. இன்னும் ஒன்று சொல்லட்டுமா? நளினி பேசணுன்னு என்னால் தாங்க முடியல. என்னன்னு கேட்டால், நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, என் படத்தில் நடித்த எல்லா கதாநாயகியும் எல்லாரும், அது ஸ்ரீவித்யாவாக இருக்கட்டும், இந்த படத்தில் என்னோட கேரக்டர் நடித்து கொடுத்த சரிதாவாக இருக்கட்டும், எந்த நாயகியும், அது நளினியாக இருக்கட்டும், எல்லா பொண்ணுங்களும் நல்லா இருக்கணும். அவங்க நிஜ வாழ்க்கையில் என் படத்தில் நடித்த கூட நிஜ வாழ்க்கையில் அவங்க நல்லா இருக்கணும். ரோஜா செல்லுமணி நல்லா நேசிக்கிறான் அந்த மனுஷன், அவன் இயக்குனர், அந்த ரோஜா நல்லா இருக்கணும் அப்படின்னு என் கையில் ரோஜா இல்லாட்டா கூட அப்படியே நல்லா இருக்கட்டும் ராஜா. அதனால தான் போய் ரோஜாவுடைய அந்த பாராட்டு வீடு போய் பேசுகிறேன். இங்கே பாரியா, எனக்கு நடிக்க தெரியாதியா, தரையில் நடிக்க தெரியாது, திரையில் மட்டும்தான். இப்படி ஒரு சேஞ்ச் ஜெய்பால் கதாபாத்திரம் நடிக்கிறேன்னா, அதே மாதிரி என்னுடைய படத்தில் நடித்த ஆக்டர்ஸ் ஒரு சின்ன ஒரே ஒரு என் தங்க கல்யாணி படத்தில் ஒரு பெல் திருடுற சின்ன தான் வந்தார் வடிவேலு. எனக்கு வடிவேலுன்னு பிடிக்குங்க. வடிவேலு நான் ஃபஸ்ட்டு ஷாட்டில் நடிக்க வச்சேன். இன்னைக்கு வரைக்கும் அந்த பையன் நன்றியோடு என்ன நினைவு கூறக்கூடிய வடிவேலு. காதல் சுகுமாருக்கு என் மேலே ஒரு தாளாத காதல்ங்கிற அளவுக்கு என் மேலே பற்றா இருக்கான். ஒரு ராவணனா என்ன எஸ்டிஆர்னா டிஆர்னா உயிரை விடுறான். என்ன விரும்புகிறவங்கள நான் விரும்புவேன், என்னை நம்புகிறவங்க நல்லா இருக்குன்னு நினைப்பேன். இந்த படம் கூட நான் யார் தலையிலையும் கட்டல சார், தமிழகம் எங்கும் சிம்பு சீனியர்ஸ் சார். அங்கே கவனிங்க, இந்த தமிழகம் எங்கும் சிம்பு சீனியர்ஸ்னு நான் மட்டும் நிற்கல. இப்போ சிட்டி என்எஸ்சி நான் ரிலீஸ் பண்ணுறேன். என் கூட டிஸ்ட்ரிபியூட்டர் அசோசியேஷன் ஸ்ரீராமுக்கு கூட நான் நிற்கிறேன். என் ஃப்ரெண்டு தங்கராஜ்
என்னால் வர முடியுமோ முடியாதோ, நான் ஸ்ரீராம் அனுப்புகிறேன், நான் வந்து உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறேன். என் நண்பன் தனம் பிக்சர்ஸ் படூர் ரமேஷ் செங்கல்பட்டு அந்த ஏரியாவுக்கு, அதே மாதிரி நார்த்து சவுத்து, அதாவது நார்த் ஆர்காடு சவுத் ஆர்காடுக்கு சீனு எனக்காக வந்து இது பண்ணுறாரு. அதே மாதிரி தஞ்சாவூர், ஏன் தஞ்சை சீனியர், தஞ்சை மாவட்டத்தில் என் நண்பன் தஞ்சை ராமதாஸ், இந்த படத்துக்கு நீங்கள் சிம்பு சீனியர்ஸ் ரிலீஸ் பண்ணாங்க கூட நிப்பொண்ணு. அதே மாதிரி அதே நீங்கள் பார்த்தீங்கன்னா சேலத்தில் பார்த்தீங்கன்னா சிதம்பரம் ஐயா, அங்கே இருக்கக்கூடிய மோகன், அங்கே இருக்கக்கூடிய சேலம் நாராயண, எல்லாத்துக்கும் மேலே சேலத்தில் இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு தம்பி அன்பரசு, என்னால் உருவாக்கப்பட்ட அன்பரசு, இவங்கெல்லாம் நின்று சிம்பு சீனியர்ஸ் ரிலீஸு. கோயம்புத்தூரில் எடுத்தால் என் இணைய நண்பன் சார்லஸ், என்னோட நிழலு, என்னுடைய அன்பு தம்பி அங்கே கோவை சார், அங்கே என்னுடைய இணைய நண்பன் நம்முடைய காஸ்மோஸ் சிவகுமார், அவரு எனக்கு கை கொடுக்குறாரு. மதுரையில் எடுத்துக்கிட்டா திருப்பதி பிக்சர்ஸ், நம்மளோட பரமூர் தியேட்டர் ஓனர் அந்த சேகர் என்ற அந்த விவேகானந்தன், அவங்க மூலமா மதுரையில் ரிலீஸ் பண்றேன். டிகே எடுத்துக்கிட்டாக்கா அங்க பாத்தீங்கன்னா பிரதாப் ராஜா ஐயா. பெங்களூர் எடுத்தா என்னுடைய இணைய நண்பன் செந்தில்குமார். நான் அடுக்கிக்கிட்டே இருப்பேன். உலகம் முழுவதும் நான் விநியோகராக இருந்து இருக்கிறேன்னா எனக்கு பக்கபலமா என்னுடைய நண்பர்கள் தான் என்ன தூக்கி நிறுத்துறாங்க. என்னுடைய இந்த படத்துக்காக அத்தனை, இப்ப ஜெய்வி பிலிம்ஸ் சேகரா வந்து பேசுவாரு, சேலத்தில் பிரபாகரனா, அத்தனை பேரும், அதாவது அவங்களெல்லாம் நான் மீடியேட்டர்ஸ்ன்னு கூட சொல்ல மாட்டேன், என்னுடைய நலம் விரும்பிகள். இதெல்லாம் எதுக்காக சொல்ல, இந்த படம் நான் வந்து எல்லாரும் அந்த பழைய படத்தோட கதையெல்லாம் சொன்னாங்க சார். 38 நாள் ரீ ரெக்கார்டிங் பண்ணியிருக்கேன் சார். ரீ ரெக்கார்டிங் ப்ளஸ் ரெக்கார்டிங் 4 தர படத்தை மாற்றி 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 கலர் கரெக்ஷன் பண்ணியிருக்கேன் சார். ரொம்ப கஷ்டப்பட்டு செதுக்கியிருக்கேன் சார். இந்த படத்தை ஒரு ரீ ரிலீஸ் படத்தில் இப்படிலாம் பண்ண முடியுமாங்கிறதுக்கு ஒரு முன்னுதாரணமாக பண்ணியிருக்கேன். அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டியது யாரோட கடமை என்று சொன்னால் மீடியா தான். நீங்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை. இது சும்மா அல்வா கிடையாது. நீங்கள் என்ன கேட்டீங்க, உங்களுக்கு இவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன், இவ்வளோ வெரைட்டி தெரியுமா? ஒரே விஷயத்தை போயிடுச்சுன்னா எத்தனை மீடியாவில் அதை போட முடியும்? ஒவ்வொரு மீடியாவுக்கு ஒரு தலைப்பு கொடுக்கணும், ஒவ்வொரு மீடியாவுக்கு ஒரு வெரைட்டி கொடுக்கணும். இவ்வளோ நேரம் நின்று பேசுகிற உங்களுக்காக மட்டும் இல்லை, எனக்காகும். எப்படி சிரிக்க வைக்கணும்? ஏயா செல்லுமணியை சிரிக்க வைக்கிறேன்னு வேற யாரையும் என்ன சிரிக்க வைக்க முடியாது. செல்லுமணி ரோஜா சிரிக்க வைக்கலாம், நான் சிரிக்க வைக்கிறேன்னு. ஆனா ரோஜா பார்த்த ஒரு சிரிப்பு வேற. அது வந்து அது காதல் புன்னகை, அது ஒரு செம்பருத்தி புன்னகை. இன்னைக்கு தான் ரொம்ப நாள் கழிப்பு இந்த திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தின் தலைவராக இருந்து அவ்வளோ டென்ஷன் இருந்த மனுஷனை இன்னைக்கு நான் சிரிக்க வச்சதில் அவ்வளோ சந்தோஷம். என்னுடைய நண்பன் விக்ரமனை சிரிக்க வச்சதில் எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா விக்ரமன் ஒரு நல்ல பாசமான மனிதர். அவரோட மனைவி மேலே அவருக்கு அன்பும் அந்த காதலும், அவர் பையன் மேலே அவருக்கு இருக்கிற அற்புதமான மனிதன். இதில் ஏன்னா எனக்கு விக்ரம் ஏன் பிடிக்கும், நானும் தாடி அவரும் தாடி. டி ராஜேந்திரன் வரும் உனக்காக, ஏன்னா அது ஒரு பூவே உனக்காக. அது இருக்குது, அது ஒரு சூரிய வம்சம். அதனாலதான் அவருக்கு பிடிச்சிருக்கு என் படத்தோட திரைப்பட அம்சம். இப்படி இப்படி பேசினா நான் ரொம்ப நேரம் பேசுவேன். இவங்களுக்கு இது சார் இவ்வளவு மெட்டீரியல் போருமா, இந்த பழனிக்குமார் எல்லாரும் சுத்தி கேட்டுக்க. இதுக்கு மேல நான் பேசணும்னு வச்சுக்க, அடுத்த தடவை பேசுறதுக்கு மெட்டீரியல் நினைச்சிடாத. நான் எத்தனை மேடையில பேசலாம் புதுசு புதுசா பேசுவேன். ராதாரவி சொன்ன மாதிரி என்ன பாரு. எல்லாத்த விட என்னுடைய இன்னொன்று நல்லா எல்லாரும் டீ ராஜேந்திரன் கம்பெனி வந்து டீ கிடைக்கல காப்பி கிடைக்கல சொல்லக்கூடாது. நல்லா டீ சாப்பிட்டீங்களா, காப்பி சாப்பிட்டீங்களா, வடை நான் சாயங்காலம் சாப்பிட்ருக்கணும் வடை. இப்போ நான் சொல்ல போகிறேன் உங்களுக்கு விட. ஏன்னா அதை கூட அதில் கூட ஒரு வந்து விடுத்து ஒரு தமிழ் நடை. காரணம் டிஆர்எட் இருக்கிறது ஒரு தமிழ் மடை. இதுக்கு மேலே நான் விரிக்கிறதா இல்லை கடை. நன்றி, வணக்கம். பத்துமா பாட்டு 2 வரி வேணுமா சார்? சார் ஒரு 2 வரி. ஒரு நிமிஷம். ஜேசன் நம்பான அந்த வாய்ஸ் அப்படியே நீங்க வந்து படத்துல பார்க்கணும். ஓகேவா? எனக்கு பாட தெரியாதுல்ல, தெரியும், ஆனா நான் பாட மாட்டேன். சார் பிப்ரவரி 13ஆம் தேதி திருவிழாவா கொண்டாட போறோம் உயிருள்ள வரி உஷா. சார் டிஆர் சார் மாசம் ஒரு தடவை எங்களுக்கு இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து பண்ணி கொடுங்க சார். விழாவிற்கு வந்திருந்து சிறப்பு சேர்த்த அனைவருக்கும் எங்கள் அன்பும் நன்றியும். தேங்க்யூ சோ மச். நன்றி. வாங்க.
2 வருஷத்துக்கு முன்னாடி வந்துட்டு இதே நாளில் தான் எடுத்தேன். மியூசிக் ஒரு